ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பதிவும் ஒரு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். இது குடுமி ராமானுஜம் என்பவரை பற்றியது. குடுமி ராமானுஜு எங்காத்து பக்கத்தில் வீட்டில் இருந்தான். நான் 64 வடக்கு சித்திர வீதி, அவன் 65 வடக்கு சித்திர வீதி. என்னை விட 2 வயசு பெரியவன். அவன் டிப்ளமா இன் எதில் படித்தான்? டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் தான் நினைக்கிறேன். அதான் சேஷாய் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு அரியமங்கலத்தில் இருக்குது. அதில் படித்தான். நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துலேருந்து வடக்கு சித்திர வீதியில் நிறைய பேர் படித்தாங்க. அதில் இவனும் ஒருத்தான். 2 வயசு பெரியவன். என்ன விஷயம்னு கேட்டால்னா, இந்த குரூப்பு இது மாதிரி 4-5 பேர் இருந்தாங்க. இவெல்லாம் அப்போ ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருந்தது. அதாவது 9, 10வது வகுப்புகளில் அவர்கள் இன்ஜினியரிங் படிப்பார்கள். அவர்களுக்கு சோஷியல் ஸ்டடீஸ்ங்கிற பாடம் இருக்காது. முக்கியமாக அதை சொல்லணும். சயின்ஸு ஃபிசிக்கல் சயின்சஸ் தான் இருக்கும். அப்புறம் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். முக்கியமாக அவர்கள் இன்ஜினியரிங் டிராயிங்கில் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும் அந்த வயசுலேயே. அப்புறம் இவெல்லாம் சேர்ந்து நம்ப மாட்டேன், நீங்கள் நம்ம வீதியிலேயே மணல் மேலே இன்ஜினியரிங் டிராயிங்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எஸ்எஸ்எல்சி முடித்த அப்புறம் குடுமி ராமானுஜு வாடா உன்னையும் சேர்த்து விட்றேன் எஸ்ஐடியில் 3 வருஷத்தில் டிப்ளமா வாங்கிட்டு வேலை கிடச்சிரும் உனக்கு அப்படின்லாம் சொன்னான். அப்ளிகேஷன் கூட வாங்கினதான் ஞாபகம். ஆனால் நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சேர்ந்தது வேறு விஷயம். சரி, அப்போ ராமானுஜுவுடன் என்னுடைய கான்டாக்ட் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் 8th 9th இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் நான் படிக்கிற போது அவன் என்னோட சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸு பற்றியும் மேத்தமேட்டிக்ஸை பற்றி திருப்பி விசாரிச்சுட்டே இருப்பான். நம்ப மாட்டேன், நீங்கள் ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் வர அதை தொடர்ந்து வருகிற அந்த லீவு நாட்களில் நான் அந்த பரீட்சை பேப்பரை வச்சுக்கணும். நான் இன்னொரு தடவை பரீட்சை எழுதணும். எழுதி நான் எப்படி பரீட்சை எழுதினேனோ, பரீட்சையில் ஆன்சர் எழுதினோ அதே மாதிரி எழுதி அவனிடம் கொடுக்க வேண்டும். ஆமாம், 2.5 மணி நேரம்லாம் உட்காந்து பரீட்சை எழுதியிருக்கேன் நான். எழுதின பேப்பரையே, எஸ்பெஷலி சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும். இவன் மார்க் போடுவான். உனக்கு இவ்வளோ மார்க் வரும், உனக்கு 97 வரும், உனக்கு 58 வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஏன்டா இதை தப்பு பண்ணேன்னு கூட உரிமையோடு விசாரிப்பான். இது மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது. இது மாதிரி படிப்பு விஷயமான அசோசியேஷன். அப்புறம் இன்னொரு விசேஷமும் உண்டு. அவனோட பக்கத்தில் இருந்தான். அதனால் அவன் அடிக்கடி எட்டிப்பாப்பா நம்ம ஆற்றுல பேசிகிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணுவான். எல்லாரையும் பற்றி தெரியும் அவனுக்கு. 1961 சொன்னேன் நான் உங்களுக்கு முன்னமே. இங்கே என்னுடைய தாயார் இறந்து 1 வருஷம் ஆறுவதற்கு முன்னால் எனக்கு இருந்த சில சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு வீட்டுக்கு தெரியாமல் சொன்ன காரியங்கள், சினிமாவுக்கு போனதை பற்றி சொன்னேன். அதே வருஷம் பரீட்சை முடிஞ்சு போயிடுத்து. அது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சுடுது. அதாவது நான் இப்போது 3rd ஃபார்ம் ஸ்கூல் படிப்பு, 8வது ஸ்கூல் படிப்பு. ஆனால் 3rd ஃபார்ம் என்று சொல்வார்கள். அப்போது இஎஸ்எஸ்எல்சி என்று கூட சொல்வார்கள். அந்த பரீட்சையை முடித்து அடுத்த வருஷம் 1961-62 திருப்பி 8th ஸ்டாண்டர்டில் சேர போகிறேன். அது மாதிரியான டைம் அது. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு சினிமா போகலாமாங்க, ரொம்ப லீவு நாள், சினிமா போகலாமான்னா தெரியல என்னத்த சொல்கிறான், எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டேன். சரி நம்ம போகிறோம். சின்ன பாபு வரான், அந்த பட்டுவாத்தியார் பையன் இருக்கானே, அவன் அவாத்து மாடியில் ஏறிடுவான். மாடியில் என்ன வாழ்க்கை தெரியும், அவன் மாடியில் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நினச்சிப்பானா. அவன் அந்த மேல் மாடியெல்லாம் தாண்டி இந்த குடுமி ராமானுஜனுடைய வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்கு வந்துடுவான். மேல் மாடிக்கு. அங்கேருந்து கீழே இறங்கிடுவான். இப்போ இவன் இங்கே இருக்கிறது
அந்த பட்டுவாத்தியார் ஆற்றுல இருக்கிறவாளுக்கு தெரியாது. இவா 2 பேரும் கீழே நின்று இருந்தாங்க. என்னை கூப்பிடுறாங்க, சினிமா போகலாமா. எனக்கு என்ன சொல்கிறது, போகலாம் தான். அப்போ ஆற்றுல சொல்லணுமே யார்கிட்டையாவது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முன்னால் போக நான் பின்னால் போனேன். அது அவளோட நான் போகாத மாதிரி ஒரு தோற்றம். பின்னாடி போனேன். அப்புறம் கோயில் வழியாக போனால் அப்படியே போய் நேராக அவன் வந்து என்கிட்ட பைசாலாம் கிடையாதேன்னு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன கூட்டின்னு போகிறாங்க. அவங்க கூட்டின்னு போனது திருச்சி ராஜா டாக்கீஸ். திருச்சியிலேயே கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது ராஜா டாக்கீஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். புரிஞ்சுது, எல்லாம் கொஞ்சம் வசதி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல டாக்கீஸ் அது. உள்ளே போனால் உட்காண்டோம் நாங்கள் சேரில். அதாவது தர டிக்கெட்டுக்கு மேலே ஒரு டிக்கெட்டு அதில் உட்காந்து சினிமா பார்க்குறோம். பார்த்தா பாவ மன்னிப்புங்கிற படம். தியேட்டரும் நல்லா இருந்தது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. சிவாஜி கணேசன் அந்த சைக்கிளில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. அதை நான் ஒரு தரம் தான் கேட்டேன், ஆனால் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதான் ஞாபகம் வந்துடுது எனக்கு. அதே மாதிரி காலங்கள் இல்லை வசந்தம்னு ஜெமினி கணேசன் சாவித்திரியை பற்றி பாடுவார் பாருங்க, அதுவும் ரொம்ப வசதியாக இருந்தது. இது பல பாடல்கள், இது எத்த சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் படமே பிடிச்சிருந்தது. படத்தில் இருக்க எல்லா பாடலும் பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் குடிமி ராமானுஜம் ஒரு பக்கம், அந்த பக்கம் சின்ன பாபு ஒரு பக்கம் உட்காந்துட்டு நான் பார்த்தேன். இது மாதிரி இவளோடு சேர்ந்து நான் படம் பார்த்ததில்ல, இவ்வளவு சுத்தமான தியேட்டரையும் பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அப்புறம் சாயங்காலம் அதுக்கு வந்துட்டோம். ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்தது. ஆனால் குடிமி ராமானுஜம் நானும் அந்த பாவ மன்னிப்பில் பல பாடல்களை பாடியிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம், டூயட்டெல்லாம் பார்ப்போம். பால் இருக்கும் பழம் இருக்கும், இது 2 பேரும் நாங்கள் ரொம்ப பாடுவோம். எல்லா பாட்டையுமே பாடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 நாளில் இந்த படத்தை பார்த்த அந்த பாதிப்பு எங்களுக்கு வெளியில் காட்டும்படியாக ஆகிவிட்டது. ஆமாம், அந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் இந்த பாவ மன்னிப்பு பாடலை அதிகமாக பல இடங்களில் பாடியிருப்போம். இதுதான் குடிமி ராமானுஜம். இது வந்து பழசு. 1965க்கு அப்புறம் அவனை நான் பார்க்கல. அவன் வேலைக்கு போய்விட்டான் புரிஞ்சுக்கோங்க. 65 முடித்தான், அவன் வேலைக்கு போய்விட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்தது வால்பாறையில் 1972. அவன் ஏதோ கண்மறைவாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தான் போலும். தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. நாராயணான்னு யாரோ கூட்டாமல் இருந்தது. வால்பாறை கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலையில் ஏறினா அங்கே இருக்கிற டவுன் தான் வால்பாறை. தேயிலை தோட்டங்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல நான் உபாசி டீ ரிசர்ச் ஸ்டேஷன் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வால்பாறையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நாங்கள் மார்க்கெட்லாம் காய்கறிகள்லாம் வாங்கிக்கணும். அந்த சமயத்தில் என்னை கூப்பிட்டான் குடிமி ராமானுஜம். ராமானுஜம் தானே நீ? என் பேரெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குசலம் விசாரித்தான். நான் இங்கே இருக்கேன் ஏதோ ஒன்றும் தன்னை பற்றி எந்த முழுமையாக ஒன்றும் எனக்கு தெரிவிக்கவில்லை. நீ எம்எஸ்சியாவது படிச்சிருப்பேன் அப்படின்னா, நான் உப்பாசியில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். சரியான இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போனவன் தான். அப்புறம் அவனுக்கு அந்த குடிமி ராமானுஜத்தை நான் நேரில் பார்க்கவில்லை என்பது தான் உண்மை. 2009 ஸ்ரீரங்கத்துக்கு போன போது அந்த தட்சிணாமூர்த்தி என்ற காமன் ஃப்ரெண்டு, அவன் ராமானுஜம் இவரெல்லாம் ஒன்றா படித்தவர்கள். தட்சிணாமூர்த்தி எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்தான். இவனோடு பேசி குடிமி ராமானுஜோட பேசினான். இப்போ தட்சிணாமூர்த்தி சொன்னான், குடிமி ராமானுஜம் என்ன பண்ணால் அவன் ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப தீவிரமாக இருந்தான். அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பெண்ணை மணந்து கொண்டு அந்த இண்டஸ்ட்ரியை இப்பொழுது கவனித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னான். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது எனக்கு. அதெல்லாம் நான் ராமானுஜத்தை விசாரிக்கவில்லை. ஆனால் இதுதான் குடிமி ராமானுஜம். அதை விட முக்கியமான விஷயம், குடிமி ராமானுஜனுடைய அப்பா வந்து சுகபிரம்மம்னு பேர். அவர் பேர் இயற்கையான பெயர் என்னன்னு தெரியாதவர். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பதவியில் வேலையில் இருந்தவர் அவர்.
ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே இருந்த ஆசையினால் அவர் அந்த வேலையை விட்டு வைதிக கோலத்தோடு இப்போது ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிறார். அவர் குடுமி ராமானுஜன் அவருடைய அப்பா அவர்கள். அப்புறம் இன்னொரு அவரை பற்றி சொல்லணும் நாம். அவர் சுகபிரம்மத்தினுடைய மச்சினர். அது அவருடைய மனைவியின் தம்பி தான் கவிஞர் வாலி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த விஷயம் பிரயோஜனம் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். குடுமி ராமாஞ்சு, நீ எங்கிருக்கிறாயோ தெரியாது, நன்றாக இருக்க வேண்டும். நீ ஆல் த வெரி பெஸ்ட். உன்னை நினைவு கூறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். பை நவ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.